அல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுங்க சந்தோஷத்தை, தெரிந்து கொள்ளுங்க ஆலயத்தை, தெரிந்து கொள்ளுங்க ஜெபத்தை, தெரிந்து கொள்ளுங்க வேத வசனத்தை கேட்கறத. எப்பெல்லாம் தெரிந்து கொள்ளும் அதோடு கூட உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடுங்க. சந்தோஷம் வந்துட்டா வச்சுக்க உங்க வாழ்க்கையை யாரும் ஒண்ணு செய்யவே முடியாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் கோயிலுக்கு வராதவங்க வாழ்க்கையில தான் நான் பட்ட காலில் படும் சுட்ட காலில் சுடுதுன்றான். ஏயா கோயிலுக்கு வரல, தேவனை தேடல, துக்கம் 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 போயிட்ட பிறகு போகலாம், துக்கம் போக மாட்டுது. அழுக்கு போயிட்ட பிறகு நான் என்ன பண்றேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன்னா அழுக்கு எப்படியா போகும், துவைச்சா தான் போகும். அல்லேலூயா. இங்கே வந்தால் அப்படியே ஒரு அம்மா சொல்லிச்சு பாரு, நான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறேன், கொட்டாய சர்ச்சில் அந்த அம்மா கொஞ்சம் காது கேட்காதுங்க, வசனத்தை கேட்க சொல்ல அந்த அம்மா என்ன பண்ண ஒரே சிரிக்கும். என்ன பாரு சிரிச்சு அப்படின்னா எனக்கு காதம் கேட்கல, இன்னமும் சிரிக்குது. நான் ஒரு நாள் எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, எனக்கு நான் பிரசங்கம் நேராக போய் அந்த அம்மாட்ட கேட்டேனே, அம்மா நான் பிரசங்கம் பண்ணுறேன்னே கேட்குறியா? கேட்குது பாஸ்டர். எப்படிம்மா இருக்குது பாஸ்டர்? அது எப்படி இருக்குதுன்னு விளங்குச்சா விளங்குதானே சொல்ல தெரில, ஆனால் ஒன்று தெரியுது பாஸ்டர். நான் தெரியுது. அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ண சொல்ல துணியை எடுத்து துவைக்க சொல்ல இப்படி சுத்தமாகுது பத்தியா, அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது பாஸ்டர். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நான் இல்லம்மா, அந்த வார்த்தை கேட்குற பாரு, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாத்துது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்க வர சொல்லலாம் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சோப்பு போட்டு உன் உள்ளத்தை துவைச்சி ஒரு சோப்பு போட்டு கிளீன் பண்ண மாதிரி அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். வாழ்க்கையே ஒரு பூரிப்பு சந்தோஷம் வரும். இந்த பூரிப்பு சந்தோஷமும் உன்னை அப்படியே வந்து பிடிச்சிக்கங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் அனுபவ சில பேர் வந்து ஜாம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் மகன் பொல்லாதவனா இருக்கிறான், கோயிலில் கால் வச்சு அவனை இழுத்துக்க ஆண்டவரே. என்னதுங்க உங்க சமூகத்தில் இழுத்துக்குங்க ஆண்டவனும். நான் சொல்றேன் பாருங்க, எப்பெல்லாம் இங்கே கால் எடுத்து வைக்கிறீங்களோ உன்னை அப்படியே ஆண்டவர் அப்படியே கேட்ச் பண்ணிப்பாரு, அப்படியே இழுத்துப்பாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேலைங்கிறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்ன பண்ணுவாருங்க, சந்தோஷமா இருப்பேன். உனக்குள்ள நீதிமான் ஏசு என்ன சுத்தமாக்கினாருன்னா உன்னால வீட்டில் இருக்க முடியாது, ஓடி ஓடி வருவேன். ஏயா கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை சுத்தப்படுத்தின தேவனை நான் ஆராதிக்கணும், எனக்கு நன்மை செய்த கர்த்தரை நான் தேடணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனம் வாசிங்க. 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. 27ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து, சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும், அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும். வேதம் சொல்லுது, என் ஆத்துமா, என்னுடைய உள்ளம், எனக்கு ஒரு உள்ளம் இருக்குதுங்க, எனக்கு ஒரு உள்ளம் இருக்குது. இந்த உள்ளம் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுது, களி கூறுகிறது. சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, உள்ளம் களி கூறுச்சுன்னா வெளியவும் களி கூறுதல் உண்டாகிடும். உள்ளத்துல உண்டாகிற சந்தோஷம் அது வெளியில தெரியும். முகத்துல இருக்கிற டல்லு வெளியவும் காமிச்சிரும், உள்ளத்துக்கு இருக்கிற டல்லு வெளியே காமிச்சிரும். உள்ளத்துல சிரிச்சுதுன்னா முகமும் அப்படியே பிரச்சனைக்கும் பிரகாசமா இருக்கும். உள்ளத்துல ஒரே அழுகையும் வேதனையும் தான் வச்சுக்க. அப்படி பார்த்தவங்கள சொல்ல, என்னையா முகமே இருள் அடிஞ்சு போய்க்குதுன்னு, முகமே இருள் அடைஞ்சு. ஐயோ வாழ்க்கையில பாருங்க, எது மண்ணா இருள் அடையிட்டோம். ஆனா உள்ளம் வந்து இருள் அடையவே, உள்ளம் இருள் அடைஞ்சிச்சுன்னா முகம் இருள் அடைஞ்சிரும். உள்ளம் சந்தோஷமா இருக்கட்டும். சொல்லுங்க, உள்ளம் என்ன பண்ணுங்க, ஆத்துமா கர்த்தருக்குள்ள களி கூறட்டும், அவரோட ரட்சிப்பில என்ன பண்ணும், மகிழ்ந்து இருக்கும். ஆண்டவர் உனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார், உன்னை தொட்டு இருக்கிறார், உன்னை மாத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பு வந்து என்ன பண்ணாங்க, சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் ரட்சிக்க வச்சுக்கிட்டே எதுக்குங்க, உன்னை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, ரட்சிக்க வச்சுக்கிறார். 35:27 வாசிங்க. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் என்ன பண்ணுவார்கள், சொல்ல கடவார்கள். ஆமா, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனுடைய நீதி விளங்க வேண்டுமா,
சொல்லுங்க, நீதி உன் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு எப்படி நீதியை செஞ்சாரோ, உன் வாழ்க்கையில் நீதி விளங்க வேண்டுமா? உன் நீதி, தேவனுடைய நீதி உன் வாழ்க்கையில் வர வேண்டுமா? நீதி என்ன பண்ண, பூமியிலிருந்து முளைக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதி விளங்கணும் என் வாழ்க்கையில், தேவனுடைய நீதி கடந்து வரணும் அப்படின்னு விரும்புறீங்களா? நீ எப்போதும் மகிழ்ந்து இருப்ப. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, துதி உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லினே இரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, தேவன் சமூகத்தில் வந்து கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, எனக்கு சுகம் தந்த கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, எனக்கு ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் நலத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, என் வெற்றியை விரும்புகிற கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, என் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக, எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்பது அவர் விருப்பமா இருக்கிறபடியால் எப்போதும் மகிமை உண்டாவதாக, எனக்கு ஒரு பைக் வாங்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக. சுகம் எப்படியோ அப்படிதான் இதெல்லாம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லி மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக சொல்லினே இருங்க. பாருங்க, வாழ்க்கை களி கூறுதல முடியும், மகிழ்ச்சியா இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த 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 உள்ள மகிழ்ச்சியினால பொங்குங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுகம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், பலன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், உன் குறைவு நிறைவாய் மாறும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு சொல்லுங்க, என்னுடைய சுகத்தை விரும்புகிற சொல்லுங்க, என்னுடைய சுகத்தை விரும்புகிற, வாயை தரங்க, வாயை தரங்க, என்னுடைய சுகத்தை விரும்புகிற, என்னுடைய ஆரோக்கியத்தை விரும்புகிற, என்னுடைய வெற்றியை விரும்புகிற, என்னுடைய செழிப்பை விரும்புகிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எப்போதும் மகிமை உண்டாவதாக. இப்படி சொல்ல சொல்ல பாருங்க, உள்ளத்துல அப்படியே சந்தோஷம் வந்துடும். வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. அப்படியே அந்த சந்தோஷம் அப்படியே எனர்ஜெட்டிக்கா, அப்படியே அந்த தேவ சந்தோஷம், கர்த்தரால் உண்டான சந்தோஷம் வந்து பிடிச்சிரும். அந்த சந்தோஷம் பிடிச்சிட்டான்னு சொல்றீங்க, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. விசுவாசம் செய்ய முடியாது, சாத்தானம் செய்ய முடியாது, பொல்லாத சக்தியும் பொல்லாத மனுஷனும் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, கெடுத்து போடவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 51ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் 2 வசனம் வாசிரும். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தாவீது சொல்றான் பாரு, அவன் வந்து பாவம் செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டு கஷ்டப்படுறான். ஆனா அவன் பார்க்கறான், ஐயோ அந்த பாவம் செய்யாத முன்ன என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட என்ன பண்ணுது, ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சே, அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஆனா அவன் திருப்பி கேட்கறான், என்ன சொல்றான், மனம் திரும்புறான். சொல்லுங்க, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதல், ரிப்பென்ட் சொல்லுங்க, ரிப்பென்ட். தாவீதை போல மனம் திரும்பணும், தேவனிடத்துல சரண்டர் ஆயிடணும். தேவனிடத்துல என்ன பண்ணணும், சரண்டர் ஆயிடணும். அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க சரண்டர் ஆயிடணும். தேவ சமூகத்தை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், குறைவு பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், தெரியாம புரியாம பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மன்னியும். எப்படி ஆண்டவர்கிட்ட போறது மாதிரி அப்படியே பெற்றோர்கிட்ட போய், ஐயோ அப்பா அம்மா நான் செஞ்சதை தப்பை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்துலையும் மனுஷர்களிடத்துல ஒப்புரவாகிறானோ அவனுக்கு மீண்டும் அந்த சந்தோஷம் வரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுள்கிட்டயும் மனுஷர்கிட்டையும் நான் ஒப்புரவே ஆக மாட்டேன், மன்னிப்பேன் கேட்க மாட்டேன், நான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ண மாட்டேன், நியாயப்படுத்தணும் ஒழிய அதை வந்து தப்புன்னு உணர மாட்டேன்னா அவனுக்கு ரட்சிப்பு சந்தோஷம் வராது. ஆனா எப்போ தன் தவறுகளை உணர்ந்து மீண்டும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் நல்மரணம் பரம் பொருந்தி மீண்டும் வரானோ அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ரட்சணிய சந்தோஷத்தை என்ன பண்றாரு, திரும்ப தந்து உற்சாக ஆவியை என்ன பண்றாரு, அவனுக்கு தராரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 21 வயசு இருக்கும். 21 வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன். அப்போது நான் வந்து படிச்சுட்டே என்ன பண்ணுறேன், வேலை பண்ணுறேன். ரொம்ப சின்ன பையன். எங்கள் அண்ணன்லாம் என்னோட கிட்டத்தட்ட 7-8 வயசு பெரியவர், எங்கள் அப்பாலாம் பெரியவர். அவங்ககிட்ட தான் நான் எல்லாம் கற்றுக்கினேன் வேலை.
நான் இந்த ஏசியில் அடிக்கடி சொல்லுவேன், வேலைக்கு போகிறேன். ஏன்னா ரட்சிப்பு வந்துடுச்சு என்னோட வாழ்க்கையில். 26 வயசில் ரட்சிப்பு வந்துடுச்சு. நான் முதல்ல ஒரு கூலிக்காரனாக இருந்தேன். ஒரு சைக்கிள் வாங்கினேன். அப்போது அந்த B9 சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய மாடியில் வேலை. அந்த ஓனர் என்னை எடுத்துன்னு போய் விட்டு மேல் ஃப்ளோரை காமிச்சு, ஒரு பெரிய ஃப்ளோர், கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாயோட வேலை, லேபர் கான்ட்ராக்ட். அதை கொடுத்து செஞ்சிருங்கன்றார். இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய வேலை செய்கிறதுக்கு அந்த நாளில் அவ்வளோ பெரிய எஃபிஷியன்ட்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் பிரதர்ஸ்லாங்கிறாங்க, எங்கள் தகப்பனாக இருக்கிறாரு, எல்லாம் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் கூட இருக்கிறேன், அவங்களோட கூட வேலை செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ அந்த ஓனர் சனிக்கிழமை வராருங்க. ஓனர் சனிக்கிழமை வந்துன்னா எங்கள் அப்பாவை கூப்பிடல, எங்கள் அண்ணனை கூப்பிடல. அலெக்ஸ் வாங்க அப்படின்னாரு. ஏன்டா நம்மளை கூப்பிட்றேன்ட்டு போனேன். என்ன எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு எவ்வளோ வேணும்னு கூட கேட்க தெரில. எனக்கு காசு சொல்லுங்கள், எவ்வளோ வேணும்னு கூட எனக்கு கேட்கவே தெரில. பாருங்கள், நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது அவர் சொன்னார், அலெக்ஸ், அப்பா வேலை செய்யட்டும், அண்ணன் வேலை செய்யட்டும், நான் உன்னை தான் நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். நீ தான் எல்லாமே கான்ட்ராக்டுக்கு முக்கியம். நான் உங்கள்கிட்ட தான் வேலை கொடுக்குறேன். ஏன்னா நீ என்கிட்ட கூலியாளாக இருக்க சொல்லவே நீ செய்ய சொல்ல உன் உற்சாகத்தை பார்த்துருக்குறேன், உன்னுடைய ஸ்பிரிட்டை பார்த்துருக்குறேன், செம்ம ஸ்பிரிட்டு உண்டு. அதனால் உன்னை தான் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. 95 அதுக்கு முன்னாடி எடுத்து என்ன பண்ண 50,000 கையில் கொடுத்தாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய காசு பாருங்கள். லைஃப்பில் இது வரைக்கும் எங்கள் தகப்பனாரும் சரி, எங்கள் அண்ணனும் சரி, 50,000 ரூபா முழுசாக வாங்கினது கிடையவே கிடையாது. முதல் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோனோ அந்த நாளில் வாரத்தில் செஞ்சு 50,000 ரூபா கையில் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்குது. சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க? அந்த ஸ்பிரிட் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் தகப்பனாருக்கு, எங்கள் அண்ணனுக்கு நான் சொல்ல ஆரம்பித்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. உங்கள்கிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்குது சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? அந்த ஸ்பிரிட். அப்போது நான் சொல்கிறேன், ரட்சிப்பு வரும்போது அந்த எல்லாத்தையும் செய்து முடிக்க தடைய அந்த ஆவியை உள்ள தருவார். நான் சொல்ல, உங்கள்கிட்ட அந்த ஸ்பிரிட்டை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு அப்படியே சொன்னான். அவர் ஒரு தெலுங்கு பேக்ரவுண்டு. அந்த மனுஷன் அவர் சொல்ல, உன் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா, உற்சாகம்ப்பா, உன்னால் செய்ய முடியும். அந்த ஸ்பிரிட் என்னை பெருமைப்படுத்தியது இல்லை, எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற அந்த ரட்சிப்பு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப சின்ன வயசுங்க. இப்போ சாதாரணமாக ஒரு லேடி சைக்கிளை தான் நான் முதல் வாங்கினேன். அதுவும் செகண்ட் ஹேண்ட் சைக்கிளில். அதை தான் விட்டுட்டு நான் ஐநாவரத்துலேருந்து நான் இங்கே எஸ்டேட்டுக்கு வருவேன். வைக்கவே படாத வந்தேன். அதுக்கப்புறம் சாம்ப் வாங்கினேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கினேன், RX பைக்குன்னா அப்போ ரொம்ப பெருசு. அப்போது அதெல்லாம் வாங்கினேன் பாருங்கள். இதெல்லாம் கிருபை. அப்படியே என்ன பார்த்தா உற்சாக ஆவி. சொல்லுங்கள், என்னதுங்க? உற்சாக ஆவி. எல்லாத்தையும் செய்து முடிக்கிற அந்த திறமை நமக்குள்ளே இருக்கிறது வெளி மனுஷனுக்கும் காட்டுறார் கர்த்தர். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னா நம்மளை பார்த்தாலே சொல்லுவாங்க, இவன் முடிச்சிருவான்ப்பா வேலைன்னு. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பார்த்து சொல்லுவாங்க? உங்களை பார்த்து இவன் அது கரெக்டாக இருப்பான். இப்போ சொல்லுவாங்க சில இவன் அதுக்கெலாம் லாக்கி போட மாட்டான் அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் சொல்லவே மாட்டாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை பார்த்தோன்னு தான் சொல்லுவான், இவன் முடிச்சிடுவான். சொல்லுங்கள், இவன் முடிச்சு. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவி. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ரட்சிப்பின் ஆவியை, உற்சாக ஆவி உனக்குள்ள வந்துடும் பாருங்க. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு? செய்வார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்ல, உற்சாகமான ஆவியை எனக்கு என்ன பண்ணுங்க? தாங்கும்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? கம்பீரமாய் பாடுங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரம் இல்லைங்க, பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? கம்பீரமாய் சந்தோஷமாய் பாடுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணோம்? சந்தோஷமாய் பாடுங்க, கைகளை தட்டுங்க, வாய்களை திறந்து பாடுங்க. நான் சொல்றேன், இனம் புரியாத ஒரு தேவ சந்தோஷம் நம்முடைய ஆவியில் கலக்கங்க. அந்த ஆவியில் அந்த சந்தோஷம் கலக்க 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 நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தினுடைய காரியம் வாழ்க்கையை புரட்டி போட்டு பெரிய வெற்றிக்குள்ளாக, ஜெயத்துக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக உன்னை என்ன பண்ணும்? கொண்டு போயிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மீண்டும் சொல்கிறேன், துக்கமாக இருக்காதீங்க.
துக்கத்தை தூக்கி போடுங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் எதனா பிரச்சனை, எதனா செய்தி எது கேட்ட ஒரு மனசை பாதிக்கிறதா அதையும் நினைக்காதீங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. இந்த இடத்துல போனால் அந்த துக்கம் வருதா, அந்த இடத்துக்கு போவாதீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? துக்கத்தை வெளியே கொண்டு வாங்க. சந்தோஷத்தினால உங்களை என்ன பண்ணுங்க, நிரப்பிக்கொள்ளுங்க. சந்தோஷத்தினால நிரப்பிக்கொள்ளுங்க. ஒரே வழி என்னங்க, தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய சமூகத்தில் பாடுறது. வேதம் சொல்லுது, பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. பாருங்க, இவங்க அடிமையா கிளம்பி விடுதலை ஆகி வராங்க, கம்பீரத்தோடு பாடுறாங்க. பாருங்க, சுவர் இடிது, கானானை என்ன பண்றாங்க, சுதந்திரிச்சு கொள்றாங்க. கர்த்தர் நல்லவர் என்று துதித்து யோசாபாத் பாடுறான். பாருங்க, எதிரி என்ன பண்றான், சிதறடிக்கப்பட்டு ஓடி போகிறான். இதுதான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நல்லவர். கம்பீரமா பாடுங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது அப்படியே மதுல போல, எரிக்கோவின் மதுல போல விழும். எப்படிப்பட்ட எதிரியும் அவன் என்ன பண்ண, சிதறண்டு போயிடுவான். இதுதான் ரகசியம். கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க, சந்தோஷமாய் பாடுங்க, மகிழ்ச்சியாய் பாடுங்க. உங்களுக்கு முன் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒண்ணுமில்லாத என்ன பண்ணோம், போயிடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இயேசுவே, எங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த ஆண்டவரே நீங்க ஆண்டவரே வந்தீங்களே. எங்க வாழ்க்கையில வந்திருக்கிற இயேசுவே ஆண்டவரே, உம்மை பாட, உம்மை துதிக்க, உமக்குள்ள கலிகூற, உமக்குள்ளாய் மகிழ, ரட்சிப்பினால் சந்தோஷப்பட, நீர் தந்த நீதியினால் சந்தோஷப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நாட்களே சந்தோஷத்தை எண்ணி முத சமூகத்தில் ஆனந்தமா இருக்க எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பமும் வீடும் ஆண்டவரே, என் வாழ்க்கையும் என் பிள்ளைகளும் என்னுடைய எதிர்காலங்களும் எல்லாமே ஆண்டவரே முத சந்தோஷத்தினாலே, ஆனந்தத்தினாலே, மகிழ்ச்சியினாலே ஆண்டவரே நிரம்பி இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்க. மக்களுக்கு காணப்படுகிற எல்லா துன்பங்கள், தொல்லைகள், வேதனைகள், கண்ணீர்கள், பிசாசு கொண்டு இருக்கிற தடைகள், சாத்தானின் தடைகள் இயேசு என்ற நாமத்தினால ஒன்றுமில்லாத போகட்டும். குடும்ப சந்தோஷத்தினால, மகிழ்ச்சியினால, ஆனந்தத்தினால இடைக்கட்டட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் என்பதை ருசிக்கட்டும். கர்த்தருடைய கிருபைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய கரங்களில் அனுகூலங்கள் உண்டாகட்டும். தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இயேசுவே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வாரம் தவறாமல் ஆண்டவரே உமது சமூகத்தை நாடி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. சந்தோஷத்தினால் நிரம்ப உதவி செய்யுங்க. உற்சாக ஆவி இவர்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.